இப்போ அமைப்பு செயலாளர் ஐயா பெருமதிப்பிற்குரிய ஐயாட்ட நான் கேட்குறேன். அவர் தான் எங்கள் அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர். அவர் தான். அப்போ நான் கேட்டேன், ஐயா நீங்கள் எங்கள் அப்பத்தாவுக்கு போட்டியே ஐயா கருணாநிதியோடைய ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே, அவங்க ரவுக்கு இல்லாமல் உட்காந்துருக்காங்களே, உங்கள் தலைவரோட தாய்க்கே போடலையே. நீங்கள் இந்த தேவையில்லாமல் பேசக்கூடாது. என்கிட்ட வரலாறு கூட தெரியாமல் நீங்கள் எப்படி இந்த கட்சியில் அமைப்பு செயலாளர் இருக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியை நீ வழக்கு போடாமல் என்ன பண்ணியிருக்கேன்? நீங்கள் நல்ல அப்பனுக்கு பிறந்த, நீங்கள் சரியான அப்பனுக்கு பிறந்தா போட்டு நிறுத்திடுவா. ஐயோ இது கட்சி தமிழனியா? நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர்னு பேர் வச்சிருக்கான். இதை வச்சிருந்தவன் என் தாத்தா தமிழர் தந்தை. அவன் ஏன் தமிழர் தந்தை? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னா உங்களை மாதிரி சனியே, அது காட்டு மிராண்டி, அது முட்டாளிகளின் மொழி அப்படிலாம் பேசலவன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நின்னவன். அவன் வச்ச கட்சி. அந்த எங்க தாத்தன் திமுகவில் சேரும்போது கட்சியை கலைக்கல. உங்களை மாதிரி ஊடகவியலாளர் கேட்குறாங்க, நீங்க கட்சியை கலைக்காம இருந்தது சரியில்ல, உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யாரு நடத்துவான்னு. வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொன்னாரு. நடக்கும். இதுல எங்கிட்டு உங்க கட்சி நீ வழக்கு போட்டு எங்க நிறுத்துவேன்? போட்டு தடுத்துட்டு பார்ப்போம். உன்னை மாதிரி திராவிடம்னா எந்த மொழின்னு தெரியாது, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. நீ ஏன் நாட்டில் இருந்துக்கிட்டு எங்கிட்டு திராவிடனை முன்னேற்றா? யார் திராவிடன்னு கேட்டால் பதிலே இல்லை. சும்மா ஏதோ வாய்க்கு வந்தது அதை பேசுனதுனால தான் உங்களை வச்சிருக்கான் பக்கத்தில். நீங்க ஏன் இவ்வளவு பேர் வரைஞ்சு கட்டி கொடுறீங்க? அவங்க அப்பாவும் மகனையும் பேச சொல்லுங்க, முதல்வரையும் துணை முதல்வரையும் பேச சொல்லுங்க. நீங்க சுத்தி ஓடியாரிய பூரா என் சொந்தக்காரனா வந்து நின்றுகிட்டு இருக்கீங்களே, அவங்க ரெண்டுக்கு வாய் பேச வராதா? இதை பேச சொல்லுங்க. வழக்கு போட்டு நிறுத்துங்க. சரி நிறுத்தி தடுத்துருங்க பார்ப்போம். சும்மா ஏதாவது பேசி விடுறதா? நாம் தமிழர் கட்சி அந்த பேரையே முடிச்சு விடணும். என்ன முடிச்ச பயம்? பேரை பார்த்தா பயமா இருக்குன்னா